ஹாய் ஆல். நாங்கள் ஃபஸ்ட் டே திருச்செந்தூர் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே நவதிருப்பதி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு கார் ஹையர் பண்ணிவிட்டு மார்னிங் 8 o'clockலாம் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு போன கோயில் வந்து தென் திருப்பேரையில் இருக்க சுக்கிரன் கோயில் தான். அங்கே போய் நாங்கள் பார்த்தப்போ திரை மூடி இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. பூஜை எல்லாமே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. இங்கே எல்லா நவதிருப்பதி கோயில்கள்லுமே மோஸ்ட் ஆஃப் இருக்குது. நம்ம அகத்திக்கீரை கொடுக்கலாம். அது இல்லாமல் எல்லா கோயில்களுமே ரொம்ப பழமையான கோயிலாக கல் கட்டடமாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த இடத்த விட்டு வரத்துக்கே மனசு இல்லை. நாங்கள் வந்து திருச்செந்தூர்லேருந்து போனனால தென் திருப்பேரை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். பட் எல்லோரும் ஸ்ரீவைகுண்டம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் திருச்செந்தூர்லேருந்து நாங்கள் போனனால ஃபஸ்ட்டு சுக்கிரன் கோயில் தான் பார்த்தோம். அங்கேயே ஒரு 1/2 an hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். டிரைவர் வந்து எங்களை எல்லா கோயிலுக்கும் ஒரு 15 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண சொன்னாங்க. பட் ஃபஸ்ட்டு கோயிலே திறக்காதனால பார்க்காம வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஒரு 15 minutes எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். அங்கேயும் நிறைய அந்த செடிங்கள்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த இடத்த விட்டுட்டு வர மனசே இல்லை. அதனால கொஞ்ச நேரம் அங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் வந்தோம். அப்புறம் ஆதி ரொம்ப தூக்கம் இல்லாதனால கொஞ்சம் கிராங்கியாக இருந்தான். அவனுக்கு காதில் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அவனை கொஞ்சம் ஃபன் பண்ணி சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். அடுத்த கோயில் வந்து திருக்கோளூர் கோயில். இது செவ்வாய் பகவானுக்கு உகந்த கோயில். லாஸ்ட் கோயிலே வந்து நாங்கள் 1/2 an hour ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இங்கே சீக்கிரமாக போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா மற்ற கோயிலுக்குலாம் டைம் மேட்ச் பண்ணணுன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் சின்ன கோயிலாக தான் இருந்தது. ஆனால் இந்த சாமி வந்து சயன கோலத்தில் இருந்தார். அவர் வந்து குபேரனுக்கே படி அழந்த பெருமாள்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்ன்ற மாதிரி சொன்னாங்க. இங்கேயும் மாடு இருந்தது. இங்கேயும் நாங்கள் அகத்திக்கீரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆழ்வார் திருநகரி தான் போயிருந்தோம். அது ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப பெரிய கோயிலும் கூட. இந்த கோயிலுக்குள்ளே வந்து ஒரு 5000 வருஷம் பழமையான ஒரு புளிய மரம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கவே ரொம்ப க்யூரியஸாக போயிருந்தோம். கோயில் உள்ளே இருக்க ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கோயிலை விட்டு வெளியே வரவே மனசில்லை எங்களுக்கு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த 5000 வருஷம் பழமையான மரத்தையும் பார்த்துட்டு கும்பிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அந்த சிற்பங்களும் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன ஒரு இதுனா, அன்றைக்கி கரண்ட் இல்லை, ஷட்டவுனு, சனிக்கிழமைனால கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த லைட்ஸில் பார்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். வெறும் ரொம்ப அந்த ஆதி காலத்தில் வெறும் விளக்கு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டா மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த விளக்கு ஒளியில் மட்டும் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்தோம். அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. உனை தினம் நான் பாடிடவே வரம் அருள் ஹரிநாராயணா. கேசவா என்னாலுமே உன் சேவை செய்திடவே ஆக்கிடு என ஏற்றிடு அன்பான அருளமுதே. நமோ நமோ ஸ்ரீநாராயணா. அடுத்து ஸ்ரீவைகுண்டம். அந்த திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி லைனில் இருக்க 3 கோயிலும் வரிசையாக பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீவைகுண்டம் வந்துட்டோம். இது சூரியனாருக்கு உண்டான கோயில். இந்த கோயிலும் ரொம்ப பழமையான கோயில். இதுவும் கொஞ்சம் பெரிய கோயிலாக தான் இருந்தது. அப்புறம் இந்த ஷெட்யூல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லா கோயிலையும் இருக்குது, பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்துட்டு ஆதிரனுக்கு ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்து எடுத்துகிட்டு வந்த கஞ்சியை ஊட்டிட்டோம். கஞ்சி வந்து ஹோட்டல்லே காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எனக்கு இந்த செர்லாக் அப்புறம் இதெல்லாம் கொடுக்க விருப்பம் இல்லை.
அதனால நாங்கள் ஹோட்டல்லேருந்தே காய்ச்சி ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கோயிலில் உட்காந்து ஃபீட் பண்ணிவிட்டு அடுத்து கும்பிட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதுவும் இதில் இருக்க ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது என்ன அனிமல்னே தெரில. கீழே யானை, மேலே சிங்கம், அந்த மாதிரி இணைஞ்சிருக்கா மாதிரிலாம் நிறைய கோயில்கள் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கோயில் வந்து வரகுணமங்கை. இது வந்து சந்திரனுக்கான கோயில். இந்த கோயிலும் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. பட் இங்கே வந்து ஆதிரன் சந்திரன் இதில் பிறந்தனால அவனுக்கு அர்ச்சனை பண்ணோம். இது வந்து திருப்புளியங்குடியில் இருக்க புதனுக்கான ஸ்தலம் இது. இங்கே வந்து பூமி பாலகர்னு உற்சவர் இருக்கார். எல்லா பெருமாளுமே பூமாதேவி, ஸ்ரீதேவியோடு தான் இருக்காங்க. இந்த கோயில் திருக்குழந்தை பெருங்குளம். இது சனீஸ்வரருக்கான கோயில். எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன கோயிலாக இருந்தது. ஸோ 5 minutes தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். உடனே அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த கோயில் வந்து இரட்டை திருப்பதி கோயில். அந்த கோயில் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் 2 கோயிலுமே பக்கத்தில் இருந்தது. ராகு கேதுக்கான கோயில். 2 கோயிலுமே பார்த்தோம். அங்கே பிரசாதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த 9 கோயிலையுமே டிவிஎஸ் வந்து ப்ரைவேட்டாக டேக் ஓவர் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது. நாங்கள் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி 12:30க்கெலாம் வந்து நாங்கள் எல்லா கோயிலுமே பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது பார்த்தது. நாங்கள் போன ட்ராவல்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். அவரோட நம்பர் வேணும்னா நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் அவர். நிறையா இது வந்து அவரே சொல்லி இந்த கோயில் இப்படி தான் முன்னாடியே இது பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் எல்லா ட்ரிப்பும் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயின் ஏறி கிளம்பிட்டோம். ஆதிரன் டயர்டே ஆகாமல் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.